ஹாய், வெல்கம் பேக் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாக்கோ டவுனர்னு சொல்லக்கூடிய வண்டி தான். இந்த வண்டியை பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மகேந்திரா ஜீத்தோ மாதிரி இருக்குது. ஆனால் ஜீத்தோ கிடையாது. இதில் யூஸ் பண்ணியிருக்க என்ஜின் வந்து சுசுகி என்ஜின், ஜப்பானீஸ் டெக்னாலஜியில் உருவான வண்டி. இந்த வண்டியோட பேசிக் இடம்னு சொன்னால் இதோட ஆரிஜின் வந்து வியட்நாம்னு சொல்லக்கூடிய நாட்டில் தான் இதோட வண்டிக்கு மெயின் இதே தயாரிக்காங்க. இந்த வண்டி வரக்கூடிய நாட்களில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வண்டி கிட்டத்தட்ட 1 டன் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு வண்டி. அது மட்டும் இல்லை, இது பியூர் பெட்ரோல் வண்டி. இந்த பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரை 4 சிலிண்டர் வண்டி, அதுதான் முக்கியமான விஷயம். நல்ல பவர்ஃபுல் என்ஜின், நல்ல மைலேஜ் கொடுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. 20 கிலோமீட்டருக்கு மேலேயே மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து வியட்நாமில் நல்ல மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் வண்டி. இதுக்கு நிறையா டிசைனில் இருக்குது. வண்டி வந்து லாக்கபிள் இது மாதிரி கேபின் டைப்லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி நம்மளோட இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்து நம்ம ஜீத்தோ மாதிரி இருந்தாலும் அதை விட பவர்ஃபுல்லான என்ஜின். இது வந்து K14BA டர்போ டைப் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜப்பானீஸ் டெக்னாலஜியில் உள்ள சுசுகி என்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த என்ஜின் வந்து கேசோலின், அதாவது 4 சிலிண்டர் என்ஜின், 4 ஸ்ட்ரோக் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மெத்தடில் தான் இந்த என்ஜினே ஒர்க் ஆகுது. ஸோ எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லும்போது மைலேஜ் நல்ல தரக்கூடிய விதத்தில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து சிலிண்டரோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 1372 சிசி, அதாவது 1.4 லிட்டர் என்ஜின்னு சொல்லுவோம். அதாவது பவர் ஸ்ட்ரோக் வந்து 95 பவர் ஸ்ட்ரோக் இருக்குது. பிரேக் சிஸ்டம் வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய மாதிரி தான். ஹைட்ராலிக் பிரேக், வேக்யூம் பூஸ்டர் டைப்பில். பிரேக் மெக்கானிசம் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியர் வந்து ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய மாடலில் தான் இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. லோடிங் வந்து 930 kg வரைக்கும் நம்ம ஏற்ற மாதிரி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1 டன் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. வண்டியோட மொத்த வெயிட்னு பார்த்தா க்ரோஸ் வெயிட் வந்து 2050 kg. ஸோ ஃப்ரண்ட் வீல் ட்ராக், ரியர் வீல் ட்ராக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm இருக்குது. ஸோ நம்ம ஒரு வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குது. 190 கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லும்போது நம்மளோட ரோட் கண்டிஷனுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ டைமென்ஷன் பார்த்தோன்னா 4405, 1550, 1930 இருக்குது. லோடிங் ஏரியா பார்த்தோம்னா 2500, 1420, 340 சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 அடியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. எபிலிட்டி டு கிளைம் ஸ்லோப்ஸ்னு சொல்லும்போது 31.8% சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு 105 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 37. இந்த வண்டியை பொறுத்தவரை 2 வருஷம் வாரண்டி, இல்லைனா 50,000 எது முதல்ல வருதோ அதுதான். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸு இது எல்லாமே 6 மாதம் வாரண்டி கொடுக்காங்க. என்ஜின் ஆயில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க 1000 கிலோமீட்டர். அடுத்தது 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. 10,000 பண்ணணும், அப்புறம் 20,000 பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், அப்புறம் அதோட பிராண்ட் வேல்யூ எல்லாமே பார்க்கும்போது பக்காவாக இருக்குது. இந்தியாவில் இது சரியான இடத்த பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வண்டி வந்து 5 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.